ஹாய்ப்பா. இப்போ இது எந்த கடற்கரைன்னு பார்த்தா ரஸ்தா காட்டில் இருக்க கடற்கரை. இங்கே தான் ஒரு 2008 பானை வச்சு பொங்கல் பொங்குற மாதிரி ஒரு இது செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. சொல்லப்போனால் நான் இவ்வளோ பானை வச்சு பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம். சொல்லப்போனால் க்யூ மட்டுமே ஒரு 3 மணிக்கூர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கிலோமீட்டர் கணக்கில் க்யூங்க, குறையவே செய்யாது. திருப்பியும் வந்துக்கிட்டே இருப்பாங்க இதே அளவில். 3 மணிக்கூர் இருந்துச்சு இது மட்டுமே. 3 மணிக்கு தொடங்கினாங்க, லைன்லலாம் இருக்க ஆரம்பித்தாங்க. அது 5:30 ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி வாங்கியிருந்து பானைலாம் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீயாக தான் தந்தாங்க. சொல்லப்போனால் பானை வந்து சின்ன பானை பெரிய பானைன்னு 3 சைஸாக பானை கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. லைனே பெரிய க்யூவாக போயிட்டு இருந்தது. அந்த டைமில் தான் பிள்ளைகளுக்கு வயிறு பசிச்சின்னொன்னே இதையும் வாங்கி கொடுத்தேங்க. க்யூ பார்க்குறப்போ ரொம்ப ஒரு மீட்ரு அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு பெரிய க்யூங்க. பிள்ளைகளும் அதில் எல்லாரும் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நானும் என் பிள்ளைகளுக்கு இதை வாங்கி கொடுத்தேன். அவங்களும் ஒரு சைடில் உட்கார வச்சு சாப்பிடுங்கப்பான்னு சொல்லி உட்கார வச்சுட்டேன். சரி ஓகே, நானும் சும்மா இருக்கேனே, எனக்கும் தாங்கன்னு சொல்லிட்டு நானும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டேங்க. அவ்வளோதான். சரி ஓகே, ஒவ்வொருத்தையும் ஜூம் பண்ணி பண்ணி பார்த்தா அந்த சைடு ஒரு சைடில் நடந்துச்சிருந்து இந்த சிலம்பாட்டம். அதையும் கொஞ்சம் சரி ஜூம் பண்ணி தான் காணித்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. சொல்லப்போனால் ரொம்பவே கூட்டம், ஒரு 5000 பேத்துக்கு மேலே வந்திருப்பாங்க. இதை பார்க்குறதுக்கு கட்சியிலேருந்தும் 2 பேர் வந்திருப்பாங்க போல, 2-3 பேர் வந்திருக்காங்க. இதை நடத்துகிறது வந்து பிடி செல்வகுமாருங்கிறவங்க, எந்த ஊர்னு தெரியாது. பிடி செல்வகுமார் அவங்கள தான் நடத்துகிறது. விஜய் வசந்த் அவங்க வந்திருந்தாங்க. நடிகை வந்து காயத்ரி ரகுராம் அவங்க வந்திருந்தாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களும் வரதா இருந்துச்சு. ஆனால் திடீர்னு என்னாச்சுன்னா, கொடுத்து முடிச்சு ஆரம்பிக்க நேரத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. உடனே நான் என்ன செஞ்சேன், என் பாட்டுக்கு வெளியே வந்துட்டேன். ஏன்னா நமக்கு சேஃப்டி தான் முக்கியம், பிள்ளைகள் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா பிள்ளைகளுக்கு வர உடம்பு சரியில்லாமல் வந்துடும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேங்க. என்ன பார்த்தீங்களா, இந்த சைடு கடல், இந்த சைடில் நாங்கள் பொங்குற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆனால் இதில் இன்னொரு ட்ராபேக் என்னென்னா, முள்ளெல்லாம் வெட்டியிருப்பாங்க போல். நெறிஞ்சி முள்ளுங்கிற முள் வந்து அந்த மண்ணில் கிடக்கு, உட்கார்ந்தா குத்து. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெளித்து எடுத்து சரி பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிள்ளைகளெல்லாம் உட்காரப்போம் அவ்வளோ இடத்துலையும் குத்துன மாதிரி தான். கை காலெல்லாம் குத்து இந்த நெறிஞ்சி முள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்குமே அப்படி தான், சின்னதாக நிறைஞ்ச முள் நிறைய கிடந்துச்சிங்க. இதெல்லாம் தெளித்து எடுத்திருந்தா இதை விட பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் பரவாயில்லைங்க, பானைலாம் கொஞ்சம் வெயிட்டான பானை தான். கரண்டி கொடுத்தாங்க, மூடி கொடுத்தாங்க, எல்லாமே ஓசி தான். ஆனால் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2008 பானைங்கிறப்போ அதுவே பெரிய விஷயம். நைட்டு ட்ரெஸ் ஏதோ கொடுக்குறதாலாம் சொல்லியிருந்தாங்க. நான் அது வாங்குற வரையும் இல்லை. ஆரம்பிக்க நேரத்துலேயே மழை வந்துட்டனால தண்ணியை கவுத்து நான் என் பாட்டுக்கு வந்துட்டேங்க. ஏன்னா பிள்ளைகள் இருக்குது, நாளைக்கு ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தான் யோசித்தேன். இந்த சைடு தான் இது வந்து பிடி செல்வகுமார் அவங்க நினைக்கிறேன். அந்த நேரத்தில் தான் வந்தாங்க. கரெக்டாக சொல்லப்போனால் டைம் வந்து இத்தனை மணின்னு சொன்னாங்க. ஆனால் கரெக்டாக இத்தனை மணிக்கு வரல, லேட்.